ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் சங்கராந்திக்கு வஸ்துனாலும். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ வெங்கடேஷ் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பார். ஒரு கட்டத்தில் இந்த போலீஸ் வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்திருப்பார். ஸோ ஒரு 4 வருஷமாக ஒதுங்கி தான் இருப்பார். அதுக்குள்ளே அவருக்கு கல்யாணம் ஆயிரும். ஒரு 4 பசங்களும் இருப்பாங்க அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிஎம்மை பார்க்குறதுக்கு ஒரு எம்என்சி கம்பெனியோட சிஇஓ வந்து வருவார். ஸோ அப்படி வரும்போது அந்த எம்என்சி கம்பெனியோட சிஇஓ வந்து ஒரு கும்பல் சேர்ந்து கடத்திடுவாங்க. ஸோ கடத்தினதுக்கப்புறம் இந்த சிஎம் நினைப்பார் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அந்த சிஇஓ வந்து காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார் நம்ம சிஎம். ஸோ இந்த விஷயத்தை யார் வந்து பண்ணுவா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மீனாட்சி சௌத்ரி சொல்லுவாங்க, அவர் வந்து இது பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார், நம்ம ஹீரோ பேரை சொல்லுவாங்க. ஸோ அவரை கூப்பிட்டு தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இவர் ஏன் ஒதுங்கியிருப்பார் அப்படின்னா, 4 வருஷமாக ஒதுங்கியிருப்பார் அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் இவர் வந்து வேலையை விட்டு நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது மீனாட்சி சௌத்ரி சொல்லுவாங்க, இல்லை அவர் என்னுடைய எக்ஸ் தான், என்னோடய எக்ஸ் லவர் தான், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம். ஒரு ஜாலியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். வெங்கடேஷோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, அதாவது மீனாட்சி சௌத்ரி வந்து நம்ம வெங்கடேஷை மீட் பண்ண வருவாங்க. அப்படி மீட் பண்ண வரும்போது, எனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, நீ என்ன சொன்ன என்கிட்ட, நீ கடைசி வரைக்கும் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உன்னை நினச்சி தான் நான் வந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னேன். பட் 4 வருஷத்தில் 4 பசங்க பிறந்துச்சு உனக்கு, கல்யாணம் பண்ணி அப்படின்ற மாதிரி பேசும்போது அவர் ஒரு சூப்பராக நடிச்சிருப்பார். அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாரு. இல்லை நடித்த எத்தனை கேரக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.